வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசா விசிட் பண்றவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி நெய் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் நம்ம பால் வாங்கும் போது பால் நம்ம சூடு பண்ண உடனே பால் மேலே அந்த பால் ஆடை வரும் பாருங்க. அதை நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பவுலில் டெய்லிக்கும் நம்ம இதை சேர்த்துன்னு வரணுங்க. இந்த மாதிரி எடுக்கிற பாலாடையெல்லாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு சேர்த்துன்னு வந்தாங்க. நான் இதை ஒரு வாரத்தில் சேர்த்ததுங்க. இந்த மாதிரி நம்ம கீழே எடுத்து போடாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கலாங்க. நம்ம இதை நெய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சுட்டா தாங்க இது கரைஞ்சி வரும். இப்போது நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இதோட கூலிங் வாட்டருங்க, அதை 1/2 டம்ளர் போட்டுக்கலாங்க. ஐஸ் கியூப் ஒரு 5 ஐஸ் கியூப் போட்டுக்கலாம். இது நம்ம மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ் மனசுக்குள்ளே நம்ம 1 2 3 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பார்த்தா இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு 100 நம்ம மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டோட்டலாக 200 வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்ணெய் ரெடி ஆகிடும். ஒரு அகலமான பாத்திரத்தில் அதில் சில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் நல்லா கூலிங்கான வாட்டர் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற ஜார்லேருந்து எடுத்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாங்க. உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம இந்த சில் வாட்டரில் போட்டுக்கலாங்க. இது இருக்கிறதே இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் இது வேஸ்ட்டு தாங்க. இது நம்ம கீழே ஊற்றிடலாம். மீதி இருக்கிறதையும் பாலாடைய இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு ஐஸ் கியூப் போட்டு கூலிங் வாட்டர் ஊற்றி மறுபடியும் ஒரு 200 மனசுக்குள்ளேயே கவுண்ட் பண்ணிக்கலாங்க. அது வரைக்கும் பார்த்தோன்னா நம்மளுக்கு வெண்ணெய் ரெடியாக இருக்கும். பாருங்க, நம்மளுக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. நம்ம இதை எப்படியே வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை இதை நம்ம உருக்கி நெய்யாக யூஸ் பண்ணலாங்க. இப்போது ஒரு கனமான ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெயை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. இந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க. கரையிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வைக்கணும். பாருங்கள், நல்லா நுரையோட நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்கள். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போதான் நம்மளுக்கு நெய் நல்லா பிரிஞ்சு வருது தெரியும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். பார்க்கும்போது தெரியுது எவ்வளோ எல்லோவாக இருக்குது பாருங்கள். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நெய் நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா எல்லோ கலரில் வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக கல்லுப்பு இருந்தால் போட்டுக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. முருங்கை இலை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. முருங்கை இலை போட்டு மூடி போட்டு விட்டுடலாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்து சூடோடவே நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஆறிட்டதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணால் முடியாது. அதனால் சூடோடு இருக்கும்போது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க.
கடாயில் இருக்கிறது இது வந்து வேஸ்ட்டுங்க. இது வந்து நம்ம கொட்டிடணும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம எவ்வளோ நெய் கிடைச்சிருக்கு பாருங்கள். நெய் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ மணலாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான நெய் கீயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.